எங்களுக்கு ஹிந்தி தெரியல, அந்த அண்ணனுக்கு தமிழ் தெரியல, நாங்க சொல்றது அவங்களுக்கு புரியல, அவங்க சொல்றது எங்களுக்கு புரியல. அது மட்டும் இல்லாம தமிழ்காரங்க எல்லாருமே நல்லவங்களும் இல்ல, ஹிந்திக்காரங்க எல்லாருமே கெட்டவங்களும் இல்ல. எங்க ஊருக்குள்ள ஒரு ஆளு வித்தியாசமா சுத்திட்டு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. நாங்களும் பைக் எடுத்துட்டு டீம் எல்லாம் பார்க்கும்போது எங்களை பார்த்தோன்னு பயந்து போறாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்க முடியல. அவங்க சொல்றது ஒண்ணுமே புரியல, ஏதோ பதட்டமா என்னலாமா சொல்றாரு. எங்க டீம்ல ஹிந்தி தெரிஞ்ச பையன் ஒருத்தன் உண்டு, அவனை கூட்டு என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது ஏதோ சொந்தக்காரர் ஒருத்தர் கன்னியாகுமரியில வேலையில சேர்த்து கொடுத்தேன் அப்படின்னாராம். என்ன வேலைன்னு தெரியாம ஊர்ல இருக்கும்போது அவர் சொந்தக்காரர் 2000 ரூபாய் கேட்டான்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டு கால் பண்ற கிளம்பி வரணும்னே இவரும் அவர் திருச்சியில வேலை பார்க்குற ஒரு ஃப்ரெண்டு கிளம்பி வந்துட்டாங்க. அவரு திருச்சியில இறங்கிட்டாரா, இவர் கன்னியாகுமரியில போய் இறங்கினாரு. யாருமே வரல, கால் பண்ணாலும் யாருமே எடுக்கலையா. போன் கூட இல்லாம ஃப்ரெண்டு நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு திருச்சி போலான்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில இருந்து காசே இல்லாம 15 நாள் நடந்தே வந்திருக்காரு. எந்த ஊர் பக்கம் போனாலும் ஒரு மாதிரி பார்த்து விரட்டி விடுறாங்களா. திருச்சி மட்டும் போனா போதும் சொன்னாரு. அந்த டீம் பஸ் கிட்ட இருக்கலாம் காசை கலெக்ட் பண்ணி அப்படிமா சில்லறையா ஒரு 420 ரூபா வந்துச்சு. அப்படியே ஒரு தண்ணி பாட்டிலும் கொஞ்சம் சாப்பிடறதுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து அப்படியே பஸ் ஏற்றி விட்டுட்டோம். பஸ்ல இருந்து டிரைவர் என்ன கண்டக்டர் சொல்லி தான் விட்டுருக்கோம், திருநெல்வேலிக்கு மட்டும் பஸ் ஏற்றி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அவர் திருச்சி போயிருவார் அப்படின்னு அவங்களும் சரின்ட்டாங்க. இந்த உலகத்துல மனிதநேயம் இன்னும் எஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கும். தம்பிகளா வாழ்த்துக்கள் அப்படின்னு இவங்களுக்கு நிறைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நெட்டிசன்ஸ் குவிச்சிட்டு இருக்காங்க. வைட்டி குட்டி 55 அப்படிங்கிற இந்த ஐடியா தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. போஸ்ட் பண்ணும்போது இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மைதான். இங்க ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் வழி தெரியாம நீண்ட தூரமா நடந்து வந்திருக்கு. அவரை பார்க்க வித்தியாசமா இருக்கிறதுனால சேர்ந்து அவர் யாரு என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் அவர் சொன்னது இவங்களுக்கு புரியல, இவங்க சொன்னது அவருக்கு புரியல. ஃபைனலா இந்த குரூப்ல ஹிந்தி தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்ததுனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்காரு போல. அததான் இவங்க இந்த வீடியோ முழுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சு அவரை நல்லபடியா அனுப்பியும் வச்சிருக்காங்க. ஒரு பஸ்ல ஏத்தி திருச்சி வரைக்கும் கொண்டு போய் விட சொல்லியிருக்காங்க. பஸ்ஸுக்கு காசு இல்லாததுனால 450 ரூபாய் வரைக்கும் கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. கண்டக்டர் கிட்ட பத்திரமா இறக்கி விட சொல்லியும் சொல்லியிருக்காங்க. அவருக்கு தேவையான சாப்பாடும் வாங்கி கொடுத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது உண்மையிலேயே மனிதநேயம் இன்னமும் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா ப்ரூவ் ஆகுது. இந்த வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட்களை குவிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்க கமெண்ட்களை இதுல பதிவிடலாம்.